சட்டுப்புட்டு சமையலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இழுப்பக்கரையாக்கும் என்ன. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா இந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வெங்காயம், பின்ன பூண்டு, இஞ்சி வேணும். என்கிட்ட இஞ்சி இல்லை. பச்சை மிளகு, பின்ன நல்ல மிளகு இருக்கு இல்லையா, நல்ல மிளகு இந்த பேப்பர் சொல்லி இல்லையா, அது 2 முட்டை. நான் இப்போ வச்ச அளவுக்கு தான் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு கூட கூட முட்டைக்கு அளவும் கூட்டணும் என்ன. வானலியில் உளுந்து பருப்பு போட்டு கடுகு அரைச்சி போட்டுட்டு இந்த பெரிய வெங்காயத்தை 2ஆக வெட்டி அதை நீளமாக வெட்டி நல்லா வதக்குங்க. பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டுன்னா வெளுத்துள்ளி இதெல்லாம் சதைச்சி போடுங்க. அதுக்கப்புறம் நாம் கொதிக்க தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் வச்சுருந்தோம். அதை எடுத்து இதில் போட்டுட்டு உப்பும் போட்டு தேவைக்கு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப்பு தண்ணி போட்டு மூடி வச்சு வேக வைங்க. இது வந்ததுக்கப்புறம் 2 முட்டையும் அடித்து ஊற்றி இந்த நல்ல மிளகு பெப்பர் இருக்குது அந்த பொடியும் போட்டு நல்லா கிண்டி எடுங்க.